அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். சிலுவையில் கிறிஸ்து வெளிப்படுத்தின சுபாவங்கள், கீழ்ப்படிதல், தாழ்மை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் எழுப்பி தந்த சாட்சிகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், இந்த நாளுக்கு தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதே சிந்தையோடு கூட இருப்போம். கிறிஸ்துவின் சுபாவம் என்னக்கூடிய சிந்தையோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்த கிறிஸ்து. நாமும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து வர கடவன். சிலுவையை சுமப்பது ஏதோ எளிதான காரியம் அல்ல. சிலுவையை சுமப்பதற்கு சகிப்புத்தன்மை வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் 69ஆம் சங்கீதத்தில் இதை இப்படியாக சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 69:7, உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிற்று. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே கர்த்தர் நிமித்தம் சகிக்க வேண்டியது அவசியம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்வதில்லை? ஏன் அநியாயத்தை சகித்து கொள்வதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்வதில்லை? சகிப்புத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நம்மை சுற்றி நெருக்கக்கூடிய காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை கண்டு உடனே முறுமுறுத்து விடுவோம், உடனே அதை நாம் எதிர்த்து விடுவோம், உடனே ரிப்ளை பண்ணி விடுவோம். நான் தயவாக சொல்லுகிறேன், ஒருவேளை சில விஷயங்களை இழந்து போகிறதுனால ஏன்ற கேள்வி நம்மிடத்தில் இருக்கலாம். கிறிஸ்துவுக்காக நீங்கள் அதை சகித்து கொள்ளும்போது பின்னாட்கள் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்காக சிலுவையை சகித்த ஆண்டவரை பார்த்து நாம் சகித்து கொள்வோம். அந்த சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்வோம். இன்றும் 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். சகிப்புத்தன்மை குற்றம் செய்து சகிப்பதல்ல, நன்மை செய்து சகிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவர் எப்படி சகித்தாராம்? 23ஆம் வசனத்தில், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லா நெருக்கத்தின் மத்தியில் நம்முடைய சகிப்புத்தன்மை அநேக நேரங்களில் கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது. ஆனால் ஆண்டவரை பார்ப்போம், அவர் பதில் பேசலை, பதில் வையலை, பயமுறுத்தலை யாரையும். நான் இன்று சொல்லுகிறேன், சகிப்பை கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கண்களை மூடுவோம். அவர் நமக்காக சிலுவையை சகித்தாரே, சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார். நன்மை செய்து சகிப்பை நாம் வெளிப்படுத்துவோம். கிறிஸ்துவின் நிமித்தம் நியாயமாய் வரக்கூடிய இழப்புகளையும் சகித்து கொள்வோம். அது பின் நாட்களில் ஆசீர்வாதமாய் மாற்ற அது கிறிஸ்துவின் சமூகத்தில் அது பிரதியாக இருக்கும் என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்புகிறோம். கண்களை மூடி மனதார எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகித்து கொள்ளுகிற ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.